சரி. அதான் முன்னும் பின்ன அலைய வச்சுக்கிட்டு இருக்கியா? அப்ப பிச்சையை வாங்கிட்டு போறியா? சரி அப்படின்னு பிச்சையை கொண்டு கொடுத்தா. இவரு பிச்சையை கொண்டு போறான். சரி. அவர் வாங்கினாரா? அவர் வாங்கவா வந்திருக்காரு. அவர் பிச்சை வாங்கவா வந்திருக்காரு. ஆமா. என்ன சொல்றாரு? அம்மா பேத்தி பொண்ணு என்ன? தாத்தா பிச்சை எடுக்க வந்திருக்கிறேன். சரி. நீ பிச்சை போட வந்திருக்கிற. சரி. தாத்தா வீட்டுக்கு வெளியில நிக்கிறேன். நீயும் அரண்மனைக்குள்ள இருக்க. ஓ அரண்மனைக்குள்ள இருக்க. சரி. நம்ம ரெண்டு ஏத்துக்கும் மத்தியில எங்க இருக்கு? நட இருக்கு. நடை ஒரு தடன்னு சொல்லுவார்கள். தடன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால ஒண்ணு தாத்தா வீட்டுக்குள்ள வரட்டுமா? சரி. இல்ல நீ நடையை தாண்டி வந்து பிச்சைய போடுவீங்க. வந்து போடட்டுமா? அரண்மனை விட்டு வெளியே வரணுமா? ஆமா. நான் அரண்மனை விட்டு வெளியே வந்தேனானா? சரி. எங்க அப்பா மாந்திரவாதி பெருமுடைய வந்தான்னா சரி என் அரண்மனை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு வச்சிருக்கா. அப்ப தாத்தாவும் அரண்மனைக்குள்ள வரட்டுமா? தாத்தா வரட்டுமா? எங்க அப்பா பார்த்தாலும் உனக்கு கண்ண துண்டமா வெட்டி காட்டு நரிக்கடையா ஊட்டிடுவான். உங்க அப்பா என்ன கறிக்கடை வச்சிருக்கானா? நரிக்கடை வைக்க இல்ல உங்க அப்பா வந்தா வெட்டுவாங்க குத்துவாங்க. சரி. ஒருவேளை கறிக்கடை வச்சிருக்காங்கன்னு கேட்டேன். கறிக்கடை எல்லாம் வைக்கல. அப்ப ஏன் அப்படி சொல்ற? எங்க அரண்மனைக்குள்ள யாரும் வர முடியாது. சரி. இவன் எப்படி தாத்தா வர முடியும்? என் பேத்தி பொண்ணு. என்ன? தாத்தா வடக்கே காசி தீர்த்த ஆட போனேன். சரி. காசி தீர்த்த ஆடி முடிச்சிட்டு. சரி. இப்போ தாத்தா குமரி தீர்த்த ஆட போனேன். என்ன தீர்த்தம்? கன்னியாகுமரி தீர்த்தம். சரி. போற வழியிலே எங்க மாமன் வீடு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சரி. எங்க மாமன் மகன் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அதை பார்த்துட்டு போகலான்னு இந்த தெரு வழியா. உங்க தாய் மாமா யாரு? என் தாய் மாமா பேரு பெருமுடைய. பெருமுடைய. ஆமா. சரி. எங்க அத்தை பேரு பெருமுடைச்சி. பெருமுடைச்சியா? ஆமா. ஏ தாத்தா எங்க மாமனுக்கு ஒரே மகன், ஒத்தைக்கு ஒரு மகன். ஒரு மகன். அவன் வீடு எங்கன்னு தாத்தாவுக்கு தெரியல. ஏ தாத்தா அந்த மாந்திரவாதி பெருமுடைய மகன் மாபுசைக்கு நான் தானே? எங்க மாமா மகன நீ? ஆமா. பெருமுடைய மகன் நீயா? ஆமா நான் தான் அந்த மாபுசைக்கு. ஆனால் இவ்வளவு நேரமும் தாத்தாவுக்கு தெரியாமலாம் போச்சு. அப்ப என்னைய பார்க்கவா வந்தீங்க? பேத்தி பொண்ணு தாத்தா உன்னை பார்த்துட்டு போகலாம்னா வந்தேன். அதுக்கா வந்தீங்க? பார்த்துட்டு. சரி. உன்னை பெண் கேட்டு உங்க அப்பா கிட்ட கேட்டு போகலான்னு வந்தேன். என்னைய பெண் கேட்டு? ஆமா. இந்த வார்த்தை மட்டும் எங்க அப்பா காதுல கேட்டா என்ன நடக்கும் தெரியுமா? ஏன் உங்க அப்பா என்ன செய்வா? உங்க அப்பா தானே? அம்மா பேத்தி பொண்ணு. என் பேத்தி பொண்ணு மாமன் பேரு மூளையே வரைமா. எப்போ எப்போ வரைமா. எப்போ அரை மகனை மனம் ஓடித்து தரைவா. எப்போ அரை மகனை மனம் ஓடித்து தரைவா. மாமன் புலையன் வருவான். மகளை கைவிடுத்து தந்துருவாரு. எங்க அத்தை பெரு புழைச்சி வருவா. சரி. எனக்கு ஆடி படியாரம் சுட்டு தருவா. ஆடி தீபாவளிக்குலாம் அழைப்பாடு. அப்படியா? ஆமா. ஆடி தீபாவளிக்கு அழைப்பாடா? ஆடி தீபாவளிக்கு அழைப்பா. சரி. எங்க ஆடி தீபாவளிக்கு அழைச்சி. சரி. எங்க அத்தை எனக்கு 2 முட்டை உடைப்பா. என்ன தெரியுமா? இல்ல 2 முட்டை ஆம்லெட் போட்டு கொடுப்பாரு. அப்படியா? அத 2 முட்டையை வாங்கி உடைச்சு கண்டகால எலும்ப ஒடிப்பா. அப்படி எங்க இருக்கக்கூடிய சரி மாவு சட்டி கிடைக்கின்றார். ஆமா. ஏ தாத்தா இந்த பேட்டி பொண்ணு உங்களை காடு வாவாங்க. சரி. வீடு போவோங்க. ஆமா. இப்படி கட்டைகளே போகும் காலம். சரி. கன்னி பெண்ண நினைக்கலாமா? என் பேட்டி பொண்ணு உங்களுக்கு வயசு என்னாச்சு? தாத்தாவுக்கு வயசு சரி 90 வயசாச்சு. 90 வயசாச்சு. ஆமா. எனக்கு 19 வயசாச்சு. சரி. உங்களுக்கு எனக்கு எப்படி பொருத்த வரும்? அம்மா பேட்டி பொண்ணு என்ன வயசு பாராத.
சரி. தாத்தா சைஸ மட்டும் பாரு. சைஸ பார்க்கணுமோ? முக சைஸ பாரு. முக சைஸ. அவன் வயசுல என்ன இருக்கு? சரி. தாத்தாவுக்கு வயசாகி போச்சு நினைக்கியா? 90 வயசு ஆச்சு நினைக்கியா? தாத்தாவுக்கு வயசாகல. சரி. அதாவது உடம்பு சுருக்கு விட்டுன்னு பார்க்க. சரி. அவன் என்ன? 91 வயசு. ஆமா. உனக்கு ஒன்ன தூக்கி இங்க போடு. சரி. உனக்கு 91, தாத்தாக்கு ஒன்ன தூக்கி இங்க வச்சா 19. அவ்வளவுதானே. உனக்கு எனக்கு ஏக ஜோடி பொருத்தம். ஆமா. அம்மா பேத்தி பொண்ணே, என் பேத்தி பொண்ணு, உனக்கு எனக்கு ஏக ஜோடி பொருத்தம். எனக்கு பொருத்தம். உங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ பொருத்தம். உங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ பொருத்தம். உனக்கு எனக்கு என்ன ஜோடி பொருத்தம்? என் பேத்தி பொருத்தம். அம்மாவுக்கு அப்பாவுக்கு பொருத்தம். அம்மாவுக்கு அப்பாவுக்கு பொருத்தம். இந்த மாசம் ஆவணியும் போகட்டும், என்னோட போகட்டும். எனக்கு வயசு பரிவகாலம் ஆகட்டும். எனக்கு வயசு பரிவகாலம் ஆகட்டும். ஆகட்டும். இந்த வருஷம் போகட்டும். என்னோட போகட்டும். எனக்கு வயசு பருவம் ஆகட்டும். எனக்கு வயசு பருவம் ஆகட்டும். உனக்கு எனக்கு ஏக ஜோடி பொருத்தம். ஆமா. என்ன உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கும். உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சரி. இந்த கிழவனுக்கு கட்டி கொடுத்துட்டு வருத்தம். வருத்தப்படுவாங்க. ஆமா. என் தாத்தா ஆ, உங்களுக்கு தாடி நிறைஞ்சு போச்சு, சரி. தைரியம் கெட்டி போச்சு, ஆமா. பல்லு போச்சு, ஆ, சொல்லு போச்சு. சரி. இந்த வயதான காலத்துல கன்னி பெண்ணை நினைக்கலாமா? என் பேத்தி பொண்ணு, என்ன? தாத்தாவுக்கு வயசு ரொம்ப ஒண்ணு ஆகல. சரி. தாத்தாவுக்கு சரி. அதான் உடம்புல ஓடுற ரத்தம் இள ரத்தம் தான் ஓடுது. இள ரத்தமா? ஆமா. தாடியா நிறைச்சது? தாடி நிறைச்ச காரணம் என்ன தெரியுமா? சரி. உங்க பாட்டி இருக்காங்க, சரி. அவ அலமாரில தேங்காய் பாட்டல் எப்பவும் வச்சிருப்பான். சரி. அன்றைக்கு நேரத்துல பக்கத்துல தேன் பாட்டு இருந்தது. தேன் பாட்டு. தாத்தா தேங்காய் நினைச்சு சரி. தேனை எடுத்து தலையில தேய்ச்சி தாடியும் தேய்ச்சிட்டு, அதான் நிறைச்சு போச்சா? அதனாலதான் தாத்தாவுக்கு தாடி சடையெல்லாம் நிறைச்சு போச்சு. அப்ப பல்லு எப்படி போச்சு? என் பல்லு போன காரணத்தை கேளு. சரி. பச்சை வீட்டுல மருந்து சாப்பிட்டேன். சரி. பச்சை வீட்டுல மருந்து சாப்பிட்டதுனால தாத்தாவுக்கு பல்லு போச்சு. பல்லு போச்சு. ஆமா. அப்ப ஏன் உடம்பெல்லாம் சுரு கொழுந்து போயிருக்கு? தாத்தாவுக்கு உடம்பெல்லாம் சுருக்கோட காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? தாத்தா இப்ப 6 மாதம் ஆச்சு. சரி. தாத்தா வயிற்பாட்டி காய்ச்சல் இருந்தேன். என்ன காய்ச்சல்ல? டைபாட்டி காய்ச்சல். டைபாட்டி காய்ச்சல். தாத்தாவுக்கு பல்லு இல்லை. சரி. அதனால சொல்லு மாறுது. சொல்லு மாறுது. தாத்தா 6 மாதம் டைபாட்டி காய்ச்சல் இருந்ததுனால உடம்பு சுருக்கிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா. அதனாலதான் சுருக்கிட்டு இருக்கீங்க. தாத்தா உடம்புல ஓடுறது இள ரத்தம். இள ரத்தம். நீ தாத்தாவுக்கு வாக்கப்பட்டு பாரு. சரி. அதுக்கு அப்புறம் தான் தாத்தா அருமை பெருமை உனக்கு தெரியும். என்ன அருமை பெருமை? அதாவது தாத்தாவுக்கு வயசாகி போய் நினைக்காத. சரி. தாத்தாவுக்கு நீ வாக்கப்பட்டுன்னு வச்சுக்கோ. சரி. உன்னை கோட்டைக்குள்ள சரி. பாதுகாப்பா வச்சிருக்க. பாதுகாப்பா? ஆமா. நீ கோபி கொடைங்களா பார்க்க போகலாம். தாத்தாவுக்கு வயசாகி போச்சு. சரி. தாத்தாவுக்கு 1 ரூபாய் கஞ்சியை கொடுத்துட்டு சரி. நீ சினிமா பார்க்க போகலாம். சரி. கரகாட்டம் பார்க்க போகலாம். திருவிழா பார்க்க போகலாம். திருவிழா பார்க்க போகலாம். தாத்தா ஏனே கேட்க மாட்டேன். தாத்தா ஏனே கேட்கவே மாட்டேன். கேட்க மாட்டீங்களா? 1 ரூபாய் கஞ்சியை கொடுத்து சரி. ஒரு ஒட்டுக்கு மல்லாக்க தள்ளிட்டு சரி. நீ எங்க வேணாலும் போயிட்டு தாத்தா உன்னை கேட்க மாட்டேன். கேட்க மாட்டீங்க. அந்த இருக்காம ஒரு வாலிப பையன், சரி. அவனுக்கு வாக்கப்பட்டு வச்சுக்கோ. சரி. ஒரு நாளைக்கு முக்காப்படி சாரை அடிக்க விடுவான். எங்க போறேன்? உன்னை ஒரு பக்கம் விட மாட்டான். சரி. அதனால பேத்தி பொண்ணு, என்ன? பழம் இனிக்குமா காய் இனிக்குமா? பழம் தான் இணைக்கும். பழம் தானே இனிக்கும். ஆமா. அதனால நீ தாத்தாவுக்கு வாக்கப்படும். அப்படியா? ஆமா. இதுக்கா எங்க அப்பா என்னை 7 அறை கட்டி 7 அறைக்கு கீழே வச்சிருந்தாரு. ஆமா. உங்க அப்பா எனக்காக தான் பாதுகாப்பா உன்னை வளர்க்கும். உங்களுக்காகவா? உன் உடம்பெல்லாம் நெய் ஒழுங்க. சரி. தாத்தாவுக்காக தான் வளர்த்து வச்சிருக்கேன். அட ஆண்டி பண்டாரோ, என் கிரட்டு பண்ணாரோ, நான் மா குடிச்சது ஏதாத்தா மஞ்சள் குடிச்சது, நான்
கொஞ்சம் குடிச்சதெல்லாம் அந்த தாத்தாவுக்காகவா? ஆமா. இதுக்கா எங்க அப்பா 7 அறை கட்டி சரி, 7 அறைக்கு கிடல வச்சிருந்தாரு. தாத்தாவுக்காக தான் உங்க அப்பா இப்படி வளர்த்து வச்சிருக்கான். நான் சிரித்து விட்டதெல்லாம் அந்த தாத்தாவுக்காகவா? ஆமா. இதுக்கா செந்தூருக்கும் பொட்டெல்லாம் வச்சு சரி. இப்படி எங்க அப்பா மாந்திரவாதி பெரும்படையர் ஆமா. 7 அறை கட்டி 7 அறைக்கு வைத்திருந்தானே. சரி, அது தாத்தா உங்களுக்காகவா? தாத்தாவுக்காக தான் உங்க அப்பா இப்படி வச்சிருக்கான், வளர்த்து வச்சிருக்கான். ஆனா ஆண்டி பண்டாரோ நீ வாரன்னு ஒரு வார்த்தை சொல்லு. சரி, தாத்தா உன்னை தோழனை தூக்கி வச்சு கொட்டிடுவேன். தோட்டத்தை தூக்கி வச்சு ஆமா. தூக்கி போக முடியுமோ? முறப்பொண்ணு மாமன் மகன். சரி அதெல்லாம் வாரன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். சரி தாத்தா அரண்மனையிலிருந்து உங்க அப்பா வருவதுக்கு முன்னாடி சரி உன்னை தோழனை தூக்கி வச்சு கொட்டிடுவேன். அப்படியா? ஆமா. ஆட கேட்டு பண்டாரோ ஆண்டி பண்டாரோ. நீ பிச்சை எடுக்கதான வந்த? ஆமா. அப்ப பிச்சையை வாங்கிட்டு போகலாம்ல? நான் பிச்சை வாங்கிட்டு போகத்தான் வந்திருக்கேன். சரி, தாத்தா உன்னை பெண் கேட்டு வந்திருக்கேன். அதுக்காக மாமா மகன் அத்தை மகன் சும்மா விளையாடுறத பேசிட்டு இருக்கீங்க. ஆமா. சரி, ஆ, அப்ப பிச்சையை வாங்கிட்டு போக மாட்டீங்களா? தாத்தா பிச்சை வாங்கிட்டு போகணும்னா சரி, தாத்தா கேட்டது நீ செஞ்சா தாத்தா அந்த இடத்தை விட்டு போ. என்ன தாத்தா வேணும்? அதாவது தாத்தாவுக்கு சரி உன் கையினால சரி உங்க அப்பனுக்காக. உன் தோழி பெண் இருக்கா பாரு செங்கமலம். ஆமா. அவன் கொஞ்சம் தேனும் தினமாவும் தந்தா. சரி, அதை சாப்பிட்டனா? தாத்தாவுக்கு இப்ப வந்து தொண்டை குழிக்கு தாடி குழிக்கு மாட்டிக்கிட்டது. சரி தினமாவு சிக்கல மாட்டிக்கிட்டது. சரி அதனால உன் கையினால தாத்தாவுக்கு சரி உங்க அப்பனுக்காக காராம்பசு பால் கறந்து வச்சிருக்கிறேன். தண்ணி வேணுமா? அதை கொடுக்க தண்ணியாவது கொடு. அப்படியா? ஆ, அட கேட்டு பண்டாரோ என்ன? இவ்வளவு நேரம் என்ன அத்தை மகன் மாமன் மகன் பேசல. ஆமா. என் கையினால உனக்கு நான் இனிமே தண்ணி தர மாட்டேன். நீ தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும்னு வச்சுக்கோ. சரி, தாத்தா இப்போ உன் தாய் மாட்டுல உயிரை விட்டுருவேன். அப்படின்னா மாண்டு மடிய வேண்டாம் தாத்தா. ஏற்கனவே தாத்தாவுக்கு மேமூச்சு கீமூச்சு அடிக்கி. அப்படியா? ஆமா. உங்களுக்கு குடிக்க தண்ணி தானே வேணும். உன் கையினால ஒரு சிம்பு தண்ணிய குடுத்தீங்கன்னா ஏன் கையினால? அவ தாத்தா குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணி போயிருவேன். அட ஆண்டி பண்டாரோ ஆண்டி பண்டாரோ. ஆத்தி நல்ல ஜடமாதியிலே ஆண்டி நல்ல பண்டாரோ ஆண்டி நல்ல பண்டாரோ. இடத்தி நல்ல பண்டாரோ இடத்தி பண்டாரோ. இருமலை பண்டாரோ இருமலை பண்டாரோ. அள்ளி அள்ளி அருந்தோம் ஐயா இடத்தி பண்டாரோ அள்ளி அள்ளி அருந்தோம் ஐயா இடத்தி பண்டாரோ ஆத்தி நல்ல ஜலமதிலே பெண்ணே பெண்ணே மாவு சகி பெண்ணே மாவு சகி அத்தை வச்ச ரத்தினமே அத்தை வச்ச ரத்தினமே மாமன் வச்ச மணிவிளக்கே மாமன் வச்ச மணிவிளக்கே மாமி வச்ச திருவிளக்கே மாமி வச்ச திருவிளக்கே அங்கமாதி கரை தீரிக்கும் அந்த தண்ணி வேண்டாமே அங்கமாதி கரை தீரிக்கும் அந்த தண்ணி வேண்டாமே குலத்தை நல்ல ஜலமாதிலே ஆண்டி நல்ல பண்டாரோ ஆண்டி நல்ல பண்டாரோ அழகிடத்தி நல்ல பண்டாரோ நல்ல பண்டாரோ திருச்செந்தூர் பண்டாரோ திருச்செந்தூர் பண்டாரோ அள்ளி அள்ளி அருந்தோம் ஐயா கிடத்தே பண்டாரோ அள்ளி அள்ளி அருந்தோம் ஐயா கிடத்தே பண்டாரோ குலத்தை நல்ல ஜலமாதிலே